Hi all, welcome back to my channel Grammar Made Easy. இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இன்னொரு பார்ட்டை பார்க்க போறோம். ஏற்கனவே நவுன்னா என்ன, ப்ரோனவுன்னா என்ன அப்படின்றதுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல verbs, verbsனா என்ன, எந்த ஒரு ஆக்ஷன், எந்த ஒரு செயலையும் நம்ம verbs தான் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நான் என்ன செயல் பண்ணிட்டு இருக்கேன், எந்த செயலை செஞ்சிட்டு இருக்கேன்னா நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஐ எம் டீச்சிங். அப்போ am teaching இது verb. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, you are watching இல்ல you are listening. அப்போ அந்த ரெண்டு செயல்களும் verbs தான். ஸோ எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதை நம்ம verb தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல செயல்களை குறிக்கிற சொற்களை நம்ம verbs அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த verbsல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மெயின் verbs, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டா உங்களுக்கு கிராமர்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸையுமே ஈஸியா ஃபாலோ அப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுல நான் சொல்லியிருக்கிறது என்னன்னா மெயின் verb அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது என்ன மெயின் verb அப்படின்னா, எக்ஸாக்டா எந்த ஆக்ஷனை நம்ம செய்யறோமோ அதை தான் மெயின் verb அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஆக்ஷனை எக்ஸாக்டா நம்ம செய்யறோமோ, எந்த செயலை நம்ம செய்யறோமோ அத மெயின் verbs அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டீச், சொல்லி கொடுக்கிறது, இது மெயின் verb. டான்ஸ், ஆடுறது, இது மெயின் verb. ஜம்ப், குதிக்கிறது, இது மெயின் verb. ஏன்னா அது ஒரு செயல், குதிக்கிறதுன்றது ஒரு செயல். சிட், அது ஒரு மெயின் verb. ஈட், சாப்பிடுறது, அது ஒரு மெயின் verb. ஸ்மெல், இது ஒரு மெயின் verb. சோ இது எல்லாமே மெயின் verbs. இப்போ இதுல இப்போ நான் சில சென்டென்சஸ் கொடுக்கிறேன், அதுல இருக்கிற verbs ஐடென்டிஃபை பண்ணலாம். Ramya teaches. My mom chops. Brother fights. They call. இப்போ நான் 4 சென்டென்சஸ் கொடுத்திருக்கேன். அந்த 4 சென்டென்சஸ்லயும் சப்ஜெக்டும் இருக்கு, வேர்பும் இருக்கு. சப்ஜெக்டும் இருக்கு, வேர்பும் இருக்கு. இப்ப இதுல எது சப்ஜெக்ட் எது வேர்ப் அப்படின்றத பாத்துடலாம். ரம்யா டீச்சர்ஸ். ரம்யா சப்ஜெக்ட். ஏன் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு செயலை யாரு செய்யறாங்களோ அவங்கதான் சப்ஜெக்ட். அப்போ இங்க ரம்யா தான் சொல்லி கொடுக்கறாங்க, அதனால ரம்யா சப்ஜெக்ட். அடுத்தது, மை மாம் சாப்ஸ். சாப்ஸ்னா கட்ஸ். இப்போ இங்க கட் பண்ற ஒர்க்கை யார் பண்றா, மாம். அப்போ மாம் சப்ஜெக்ட், சாப்ஸ் அப்படின்றது ஒரு செயல், கட் பண்றது. அப்போ this will become the subject. சோ அடுத்த சென்டென்ஸ்ல பிரதர் ஃபைட்ஸ். யாரு ஃபைட் பண்றா, பிரதர். சோ ஆட்டோமேட்டிக்கா பிரதர் சப்ஜெக்ட், ஃபைட்ஸ் அப்படின்றது சண்டை போடுறது. அப்ப அதுவுமே ஒரு ஆக்ஷன் தான். சோ this becomes a verb. they call. கால்னா என்ன, கூப்பிடுறது. யாரு கூப்பிடுறா, தே, ப்ளூரல் ஃபார்ம்ல, அவர்கள். அப்போ சப்ஜெக்ட் தே, கால், வெர்ப். சோ இப்போ நம்மளுக்கு சப்ஜெக்ட்னா என்ன, வெர்ப்னா என்ன அப்படின்றது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க இன்னுமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம இங்க எழுதியிருக்க எல்லா வேர்ப்ஸுமே மெயின் வேர்ப்ஸ். இங்க குறிப்பிடப்பட்டிருக்க எல்லா வேர்ப்ஸுமே மெயின் வேர்ப்ஸ். டீச்சர்ஸ், சாப்ஸ், ஃபைட்ஸ், கால்.
இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல 3 வேர்புக்கு பக்கத்துல எஸ் ஆட் பண்ணிருக்கேன், ஒரு வேர்ப் பக்கத்துல எஸ்ன்ற லெட்டர் இல்ல. இது ஏன்? இதுக்கான விளக்கம் என்ன? அதையும் இன்னும் போக போக கொடுக்குற. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது புரிஞ்சிருந்ததுன்னா ஓகே, புரியலைன்னா காமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய டவுட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபர்தரா போலாம். இப்போ நான் பேசும்போது மெயின் வேர்ப்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ டைரக்டா எந்த செயலை செய்யறோமோ அதை தான் நம்ம மெயின் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மெயின் வேர்ப்ஸ் இருந்தா கண்டிப்பா இன்னொரு விதமான வேர்பும் இருக்குன்னு அர்த்தம். அது என்ன வேர்ப் அப்படின்றத பார்க்கலாம். auxiliary verbs. auxiliary verbs. இது என்ன auxiliary verbs அப்படின்னா, இத இன்னொரு விதமாவும் நம்ம சொல்லலாம் helping verbs. helping verbs. ஏன் இத helping verbs அப்படின்னு சொல்றோம் அப்படின்றதுக்கான விளக்கத்தை இதை பார்த்துடலாம். இப்போ auxiliary verbs அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? helping verbs. why we call them as helping verbs? because கிராமரை பொறுத்த வரைக்கும் டென்சஸ் நிறைய இருக்கு. டோட்டலி 12 tenses are there. டோட்டலா எத்தனை டென்சஸ் இருக்கு? 12 tenses. இதுல பேசிக்கா 3 forms, 3 tenses இருக்கு. அது என்னென்ன டென்ஸ் அப்படின்னா present, past, future. present, past, future. 3 tenses இருக்கு. என்னெல்லாம் அது? present, past, future. totally how many tenses are there? totally there are 12 tenses. அது என்னன்றத நம்ம போக போக இருக்கிற வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பேசிக்ல இருந்து ஸ்கிராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால இப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இது என்னன்னு பார்த்துட்டே வரலாம். ஸோ பேசிக் 3 tenses என்னன்னா present, past, future. இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா present, இது என்ன மேம் பிரசன்ட் அப்படின்னா? நம்ம தமிழ்ல சொன்னா நிகழ்காலம். பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம். பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம். ஃபியூச்சர் அப்படின்னா இதுக்கப்புறம் நடக்க போறது, எதிர்காலம் அப்படின்னு சொல்லலாம். சோ நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இந்த இதுல present form நம்ம ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் நம்ம நிறைய விஷயங்களை இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது எப்படி நான் ஒரு verb வந்து presentல தான் இருக்கு, ஒரு verb pastல தான் இருக்கு, ஒரு verb futureல தான் இருக்கு, இது நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, past verb ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் ஈஸி, future verb ஐடென்டிஃபை பண்றதும் ஈஸி. பட் present verb ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு சில நியூவன்சஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த நியூவன்சஸை நம்ம இப்ப பார்த்துடலாம். இப்போ auxiliary verbs அப்படின்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொன்னேன். இது என்ன மேம் ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னா? இது ஏன் நீங்க ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்றீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு வேர்ப் வந்து நம்மளுக்கு அது எந்த காலத்துல நடந்திருக்குன்றத தெரிவிக்குதோ அந்த வேர்பை தான் நம்ம ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், she is teaching. she is teaching அப்படின்னு எழுதிருக்கேன். இங்க she is teaching. இப்போ இதுல மெயின் வேர்ப்னு பாத்தீங்கன்னா teach. மெயின் வேர்ப் எது? teach. ஏன்னா சொல்லி கொடுக்கிறது, அதுதான் ஆக்ஷன். எந்த ஆக்ஷன் நடந்திருக்கோ அதுதான் மெயின் வேர்ப். இதுல auxiliary verb ஒன்னு இருக்கு. எது அது auxiliary verb? is. auxiliary verb எது? is. இப்ப இதுல நான் எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னா, present ஃபார்ம்ல எப்பயுமே present tense. இது ஏன் auxiliary verb அப்படின்னு சொல்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. நம்ம இன்னும் சிம்பிள் present ஃபார்முக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் இன்னும் நான் கொடுக்கல. இப்போ நான் கொடுத்துட்டு இருக்க எக்ஸ்பிளனேஷன் auxiliary verbனா என்ன, அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் இப்ப கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ auxiliary verbனா நான் என்ன சொல்லியிருந்தேன்? இன்னொரு விதமாவும் சொல்லலாம் நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ். இது ஏன் ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்றோம்னா, அது
ஒரு செயல் எந்த காலத்துல நடந்தது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண வைக்கும். அதனாலதான் அதை வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ். The reason why we call them as an auxiliary verb or a helping verb is because it will help you to identify the tense of the action. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இஸ் அப்படின்னு கொடுத்திருக்கு. இந்த இஸ் அப்படின்றது எப்பயுமே இஸ், ஆம், ஆர், இந்த 3 auxiliary verbs ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3மே present formல தான் யூஸ் பண்ணும். இந்த 3ம் present formல தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல she is teaching அப்படின்றது is வந்து present அப்படின்னு தெரியுது. அதை தவிர்த்து ing ஒரு verbல ஆட் ஆயிருந்தா, ing ஒரு verbல ஆட் ஆயிருந்தா, அதுக்கு முன்னாடி ஒரு auxiliary verb இருந்தா, அப்போ இந்த verb வந்து continuous formல இருக்குன்னு அர்த்தம். So together we call it as present continuous. But there are verbs which will simply take up ing form. We give it another structure. அது என்னன்றதையும் நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல is teaching அப்படின்றது is a verb that will always fall under the present category. இந்த is என்ற word எந்த கேட்டகரிக்கு வரும்? present category. And apart from that ing ஒரு verbக்கு add ஆயிருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு auxiliary verb இருக்கு, அதுக்கப்புறம் வர மெயின் verbல ing add ஆயிருக்குன்னா அத ரெண்டையும் சேர்த்து இது present, இது ing. So ing add ஆயிருக்க verb நம்ம continuous form ன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற verb வச்சுதான் அது present continuous past continuous ஆன்றத determine பண்ணுவோம். இப்போ இது வந்து present category. So together it is present continuous. இப்போ நம்ம வந்து was இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். was were. present formல 3 auxiliary verbs இருக்கு. is, am, are. is, am, are. இப்போ past formல was were. was were. இப்போ ப்ரீவியஸா என்ன சொல்லியிருந்தேன்? she is teaching. she is teaching. அப்போ இந்த இடத்துல is வந்து present categoryல வரும். ing ஒரு verbக்கு add ஆயிருந்தா, அதுக்கு முன்னாடி auxiliary verb இருந்தா அந்த இடம் வந்து continuous form அப்படின்னு சொல்லுவோம். So together it becomes present continuous. இப்ப அடுத்து இதே sentence வேற ஒரு auxiliary verb யூஸ் பண்ணி பார்க்க போறோம். she was teaching. இந்த இடத்துலயும் மெயின் verb ஒரே மெயின் verb தான். teaching ing formல இருக்கு. therefore this is continuous. இதுவும் continuous தான். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்க verb auxiliary verb பாத்தீங்கன்னா was அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த was நான் என்ன சொல்லியிருந்தேன்? இந்த ரெண்டும் past form குறிக்கும். இந்த ரெண்டும் past form குறிக்கும். அப்ப இந்த இடத்துல இது என்னவா மாறுது? past. இந்த verbல ing சேர்த்திருக்கோம். so together it becomes past continuous. சரிங்களா? இது வந்து ஒரு கிளாரிட்டிக்காக நான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த tense, இந்த auxiliary verbs எதுக்கு யூஸ் பண்றோம்னா அதை வச்சுதான் நம்ம அந்த ஆக்ஷன் எந்த காலத்துல நடந்தது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியும். சோ இது வந்து கண்டினியூஸ் ஸ்டேட்ஸ்ல. இப்போ நம்ம ப்ரீவியஸா பேசிட்டு இருந்த மாதிரி பிரசன்ட் ஃபார்முக்கு போலாம். இது நான் எப்படி பிரசன்ட் ஐடென்டிஃபை பண்ணுவேன், எப்படி பாஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவேன், எப்படி ஃபியூச்சர் ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னா, Ram speaks English. இந்த இடத்துல Ram subject, speaks verb. ஆனா இந்த verb எந்த டென்ஸ்ல இருக்கு? இப்ப இத 3 Ram speaks English இங்க எழுதிருக்கேன். அடுத்தது Ram spoke, Ram
will speak. ஒரே சப்ஜெக்ட் ஆனா verb உடைய ஃபார்ம்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா தெரியும் ஸ்போக் அப்படின்றது பாஸ்ட் ஃபார்ம். ஸ்போக் அப்படின்றது பாஸ்ட் ஃபார்ம். அதாவது பொதுவா நம்ம வந்து ஒரு வேர்புக்கு இடி ஆட் பண்ணிட்டாலே அது வந்து பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்றது அந்த பேசிக் நாலேஜ் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனா சில இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்கும். அந்த இர்ரெகுலர் வேர்ப்ஸ் எப்படின்னா இடி சேர்க்காம அது ஒரு வேற விதமா இருக்கும். அந்த மாதிரி வேர்ப்ஸை தான் நம்ம இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பொதுவா இடி ஆட் பண்ணா அது வந்து பாஸ்ட் ஃபார்ம். பட் சில வேர்ப்ஸை வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு ஏன் சொல்லுவோம்னா இடி ஆட் பண்ணாம அதுக்கு வேற ஒரு ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்மை தான் நம்ம பாஸ்ட் ஃபார்ம் இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஸ்போக் அப்படின்றது பாஸ்ட் ஃபார்ம். திஸ் இஸ் அ பாஸ்ட் ஃபார்ம். ஸோ இது வந்து சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா வில் அப்படின்ற ஒரு மாடல் இருந்தாலே அது வந்து வில் அப்படின்றது future denotion. So this is a word that will give you a confirmation that it is in the future form. So will speak அப்படின்றது future. இப்போ இந்த இடத்துல ராம் ஸ்பீக்ஸ் அப்படின்னு எழுதிருக்கோம். இங்க எஸ் ஆட் பண்ணிருக்கோம். எஸ் ஆட் பண்ணிருக்கோம். ஏன் எஸ் ஆட் பண்ணிருக்கோம்னா சப்ஜெக்ட்ஸ்ல நான் சொன்னேன் சிங்குலர் ப்ளூரல். சிங்குலர் ப்ளூரல் இருக்கு. அதாவது சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டா சிங்குலர் ஃபார்ம் ப்ளூரல் ஃபார்ம் இருக்கு. இந்த சிங்குலர் ஃபார்ம் ப்ளூரல் ஃபார்ம் நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னா சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா ஒரு verb சிம்பிள் பிரசன்ட் ஃபார்மை டினோட் பண்ணுதுன்னா எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணிக்கும். எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணும். ஒரு வேர்ப்ல எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணியிருந்தா அந்த இடத்துல சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா வேர்ப்ல எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணுவோம். அது எதுக்காகனா அந்த விதம் தான் சிம்பிள் பிரசன்ட் ஃபார்மை டினோட் பண்ணும். அதுவே சப்ஜெக்ட் ப்ளூரல் ஃபார்மா இருந்தா பேசிக் ஃபார்ம் ஆஃப் த verb அதை தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப இன்னும் தெளிவா சொல்லணும்னா இப்ப லெட்ஸ் டேக் the verb as let the verb be learn. இதுதான் பேசிக் ஃபார்ம் ஆஃப் த verb. learn அப்படின்றது பேசிக் ஃபார்ம், ரூட் ஃபார்ம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அசோக் learns, children learn. இந்த கொடுத்திருக்க ரெண்டு சென்டென்சஸ்லயும் ஆக்ஷன் வந்து ஒரே ஆக்ஷன் தான். ஒன்னு லேர்ன் தான் பேசிக் ஃபார்ம். இதோடைய பேசிக் ஃபார்ம் என்ன? லேர்ன். இங்க அசோக் லேர்ன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கு, இங்க சில்ட்ரன் லேர்ன் அப்படின்னு கொடுத்திருக்கு. ஏன் அப்படி கொடுத்திருக்குன்னா இந்த ரெண்டுமே சிம்பிள் பிரசன்ட் தான். இந்த ரெண்டுமே சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம். ரெண்டுமே சிம்பிள் பிரசன்ட். அப்ப ஏன் இந்த டிஃபரன்ஸ் வருது? ஒண்ணுல எஸ் ஆட் பண்ணிருக்கீங்க, இன்னொன்னுல எஸ் ஆட் பண்ணாம அதோட பேசிக் ஃபார்ம் எழுதிருக்கீங்களே, ஏன், என்ன ரீசன் அப்படின்னா அதுக்கான ரீசன் சப்ஜெக்டை எப்பயுமே நான் சொன்ன மாதிரி சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்மா நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம். அப்படி கேட்டகரைஸ் பண்ணும் போது ஒரு வேர்ப் சிம்பிள் பிரசன்ட் ஃபார்மை டினோட் பண்ணணும்னா அதுல சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணுவோம். சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா verb basic form of the verb will be used. subject singular இருந்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, simple present form denote பண்ணும்போது ஒரு verbக்கு
எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணுவோம், இல்லைன்னா பேசிக் ஃபார்ம் ஆஃப் த verb யூஸ் பண்ணுவோம். இதுதான் சிம்பிள் பிரசன்ட்கான டினோஷன். இதுல எப்ப நம்ம எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணுவோம், எப்ப பேசிக் ஃபார்ம் ஆர் த ரூட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம்னா சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா, if only the subject is in the singular form, then we will add s or es to the verb to denote the simple present form. Or if not, if the subject is in the plural form, then the basic form of the verb will be written. இப்போ இங்க இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, அசோக் learns. இங்க ஏன் s ஆட் பண்ணிருக்கோம், இங்க ஏன் s ஆட் பண்ணிருக்கோம்னா அசோக் is a subject. Who learns? அசோக். யார் படிக்கிறா? அசோக். அந்த செயலை செய்யறது யாரு? என்ன செயல்? படிக்கிறது. அந்த படிக்கிற செயலை செஞ்சிட்டு இருக்கிறது யாரு? அசோக். அப்போ அசோக் is singular or plural? இந்த இடத்துல அசோக் subject and moreover அசோக் is a single person. அதனால it's a singular form. இப்போ singular formல நான் வந்து verb present formல denote பண்ணணும்னா verb-க்கு s or es ஆட் பண்ணுவேன். verb-க்கு s or es ஆட் பண்ணுவேன். இதே next sentenceல பாத்தீங்கன்னா children. children singular ஆ plural? இதுல இதுவுமே நான் சொல்லணும்னு நினைச்சேன். childrenக்கு plural form children's அப்படின்னு நிறைய பேர் பேசும் போதே சொல்லுவாங்க. அதே மாதிரி எழுதும் போது கூட children's அப்படின்னு எழுதுவாங்க. மறந்து கூட அந்த தப்பு பண்ணிடாதீங்க. சைல்டுடைய plural form children. children's அப்படின்ற ஒரு வேர்டு கிடையாது. அது apostrophe-யோட யூஸ் பண்ணும் போது ஓகே. பட் plural form of child is children. plural form children தான். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா children learn. அப்ப இங்க நான் ஏன் s ஆட் பண்ணல? இதுவும் சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம் தானே, ஏன் நான் s or es ஆட் பண்ணல அப்படின்ற கேள்வி திருப்பி உதிச்சுச்சுன்னா, இங்க children அப்படின்றது plural form, சப்ஜெக்ட் தான். ஆனா சப்ஜெக்ட் இங்க plural ஃபார்ம்ல இருக்கு. சோ இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம் ஒரு verb எப்படி டினோட் பண்ணணும்னா, either it will be written in the basic or the root form or it will take up s or es. இதுதான் சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம் உடைய அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சென்டென்சஸ் எழுதிருக்கேன். இந்த ரெண்டு சென்டென்சஸ்ல ஒரே வேர்ப் தான் யூஸ் பண்ணிருக்கேன். எது இதுல மெயின் வேர்ப்? மெயின் வேர்ப் வந்து டீச். மெயின் வேர்ப் வந்து டீச். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரியா டீச்சஸ் இங்கிலீஷ். டீச் பண்றது யாரு? பிரியா. அப்போ this becomes a subject. Priya, it denotes only one person and it's a name of a person and it denotes only one person. Therefore it is singular in form. இந்த இடத்துல Priya is singular. So singular ஆ இருந்தா, subject singular ஆ இருந்தா, verb simple present form denote பண்ணுதுன்னா s or es add பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இங்க only s add ஆயிருக்கு, இங்க es add ஆயிருக்கு. அப்போ இது simple present. இந்த இடத்துல teachers. Teachers is singular or plural? It is plural in form and therefore it does not take s or es. It will only apply the basic form or the root form. But this again is a simple present form. இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம்ல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு verb சிம்பிள் பிரசன்ட் ஃபார்மை டினோட் பண்ணுது, ஒரு verb சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்குன்னா அந்த verb எப்படி இருக்கும்னா, சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா s or es ஆட் ஆயிருக்கும். சப்ஜெக்ட் ப்ளூரல் ஃபார்ம்ல இருந்ததுன்னா பேசிக் ஃபார்ம் ஆஃப் த verb கொடுத்திருப்பாங்க. இதுதான் அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து சப்ஜெக்ட்ல ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அதையும் நான் அடுத்த வீடியோஸ்ல சொல்றேன்.
இப்ப நான் எடுத்த செஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு காமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய டவுட்ஸை போஸ்ட் பண்ணுங்க அண்ட் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.